பிரைஸ் லார்ட். நம்ம இன்று கூட எதை தியானிக்க இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற நம்ம அந்த வினியான் அப்படின்னு சொல்லுகிற திராட்சை தோட்டத்தை கொடுத்தும் அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் அந்த பாடலை பாடினான் என்பதை கொடுத்தும் நம்ம தியானிக்கிறோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்து கூட அநேக திராட்சை தோட்டத்தின் உவமைகளை சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இதுவும் எப்படியாக இணைந்து போகிறது என்பதை பார்க்கலாம். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்றைக்கு பார்க்க போற காரியம் ஏசாயா 5ஆம் அதிகாரம். அதுல நம்ம வரப்போகிற பகுதி அதாவது வினியாட் அப்படின்னு சொல்லுகிற திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடல் ஏன் பாடினாங்க, அந்த சூழ்நிலையில அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மக்களுக்கு அந்த பாடல் எப்படிப்பட்ட எச்சரிப்பை கொடுத்தது என்று சொல்லியும் அதே பாட்டை அப்படியாக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய உபதேசத்தில் 3 இடங்களில் அந்த பாட்டை கொடுத்து அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எந்த இடத்துல எல்லாம் ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லி அது எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்கு என்பதை பார்க்கலாம். அதற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 5ஆம் அதிகாரம். நான் இப்படி ஷேர் பண்றேன். இட் will be useful for you. ஆமென். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற பகுதி திராட்சை தோட்டத்தின் பாடல். இவ்வளவு நாளைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 அதிகாரங்கள்ல அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனா இந்த இடத்துல ஒரு பாடலை பாடுகிறார். அதன் நோக்கம் என்ன என்பதையும் அந்த பாடல் என்ன என்பதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம எப்படி இந்த ஏசாயா புஸ்தகத்தை எப்படியோ அதுக்கு நம்ம இதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வினியார்ட் சாங், சாம்ஸ் சாப்டர் 5, வினியார்ட் சாங். Isaiah immediately in the chapter 5 he started to sing a song about vineyard. So today we are going to sing why Isaiah is immediately jumping to a song. What is the reason, what we're learning from that? First of all, for that we should know how to understand the book of Isaiah. முதலாவது நம்ம எப்படி ஏசாயா புஸ்தகத்தை புரிந்து கொள்வது என்பதை பார்க்கலாம். அந்த புரிந்து கொள்வதன் படியிலே தான் நாம இன்றைக்கு கடந்து போகிறோம். 3 வழியில ஏசாயா புஸ்தகத்தை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் செய்தியை அர்த்தத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் முடியாது. அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னு வைங்களேன், அவர் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசும்போது நம்மை குறித்த காரியத்தை நம்ம கிட்ட பேசுவாங்க. சோ ஏசாயா தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் யார்கிட்ட பேசினாங்களோ அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியாது, காரியங்கள் நமக்கு வெளிப்படாது. ரைட்டா? அடுத்தது என்ன செய்வன்னு பார்க்கும்போது அந்த காரியத்திலிருந்து நான் தேவனை பற்றி என்ன தெரிந்து கொள்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி மெசேஜ் ஆஃப் ஐசாயா டு ஹிஸ் ஆடியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது அந்த காரியத்துக்கு அப்புறம் நான் இதுல தேவனை குறித்து என்ன அறிந்து கொள்கிறேன். இறைய என்றால் தேவனை குறித்த படிப்பு. நான் இந்த காரியத்துல தேவனை குறித்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் அப்படி என்பதை பார்க்கலாம். அது டெவலப் தி தியாலஜிக்கல் பிரின்சிபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். சோ முதல் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் மெசேஜ். செகண்ட் ஸ்டெப் இஸ் டெவலப்பிங் தி தியாலஜிக்கல் பிரின்சிபிள். தேர்ட் ஸ்டெப் நம்ம ஃபைனல் அனாலஜி அப்படின்னு பார்க்க. ஃபைண்ட் தி அனாலஜி, ஒப்புமையை கண்டறிதல். அந்த ஒப்புமையை கண்டறிதல் தான் நம்ம அப்ளிகேஷன் பாயிண்ட்டுக்கு வரோம். நம்முடைய வாழ்க்கையில நாம இதனால என்ன காரியங்களை தெரிந்து கொள்கிறோம், எதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்படி என்று சொல்லி நாள் ஒன்றுக்கு நான் எப்படி தேவனுக்கு உகந்தவளாக வாழ வேண்டும் என்பதுக்கு நாம கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த 3 தலைப்புல தான் நம்ம எல்லா மெசேஜுமே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன சொல்லி பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து நம்ம இன்றைக்கு கவனிக்க இருக்கிறோம். செய்தியின் முதலாவது என்னது, இந்த திராட்சை தோட்டத்துல பகுதி செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் first of all we have to understand the meaning of the message. To understand the meaning of the message, you should know at what time the prophet Isaiah wrote the book chapter 5. எந்த காலகட்டத்துல ஏசாயா இந்த 5ஆம் அதிகாரத்தை எழுதினார் என்பதை பார்க்க முடியும். ஏசாயா நம்ம முன்பே நாம இதை குறித்து கவனித்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி உசியா மற்றும் 4 ராஜாக்கள் காலகட்டத்துல என்ன செய்கிறாரு, அவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கினாரு. அதே டயத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாயா 2 அதிகாரத்துல இந்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் உசியா மற்றும் யோதாவின் ராஜா காலகட்டத்துல இவர் எழுதியிருக்கிறார் அப்படி என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதை குறித்த காரியத்தை போன வீடியோல நம்ம பார்த்து விட்டோம். We already saw in the previous video how we know that the book of Isaiah, the chapter 2 to 5 were written during the time of King Jotham and King Uzziah. So இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்வது
எந்த காலகட்டத்தில் எழுதுறாரு? உசியா மற்றும் யோதாம் ராஜா காலகட்டத்துல ஆட்சி செய்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்தை எழுதுகிறாரு. அந்த ராஜாக்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமம் 26 அதிகாரத்திலும் கொண்டு போய் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இந்த அதிகாரத்தினுடைய அவுட்லைன் நமக்கு தெரியணும். முதலாவது எந்த காலகட்டத்தில் பேசினார் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்படி பிரிக்கிறோம்? ஏன்னா எந்த அதிகாரத்தையும் நம்ம பிரிச்சு தான் பார்த்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை 3 வகையாக பிரிக்கிறோம். முதல் 5ஆம் அதிகாரத்தில் 7 வசனங்கள் திராட்சை தோட்டத்தின் அன்பு பாடல். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து ஒரு அன்பான பாடலை ஏசாயா தீர்க்கதரிசி பாடுறாரு. 7 வசனங்கள் 1-7. The first topic is Isaiah 5:1-7, the vineyard song of love. அதுக்கப்புறம் அடுத்த பகுதி ஏசாயா 2ஆம் அதிகாரம் 8-25, யூதாவுக்கு எதிராக ஐயோ பேச்சு. ஏன் இப்படி ஐயோ பேச்சு பேசுறான்னு பத்தி நம்ம பார்க்கலாம். அப்புறம் செகண்ட் டிவிஷன் இஸ் ஐசாயா 5, that is I wrote it wrong. Isaiah 5 8-25, ஓ ஆறுக்கள் against ஜுடேயா. அதுக்கப்புறம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26-30 வசனங்கள் எது சொல்ல? யூதாவின் ராணுவ தோல்வி. இங்க எல்லாம் 2-4 என்று போட்டு விட்டேன், தவறாக டைப் பண்ணிருக்கேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே 5ஆம் அதிகாரம். திராட்சை தோட்டத்தின் அன்பு பாடல், யூதாவுக்கு எதிராக ஐயோ பேச்சு, யூதாவின் ராணுவ தோல்வி அடைஞ்சு போயிடுறாங்க. ஏன் ராணுவ தோல்வி அடைகிறாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திட்ட வரைவை பார்க்கிறோம். முதலாவது பகுதியை எடுத்துக்கொள்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வினியார்ட் சாங், அதாவது திராட்சை தோட்டத்தின் அன்பு பாடல். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனம். அது எப்படி விழிக்கிறாங்கன்னா, திராட்சை தோட்டம் என்ன பண்ணுவாங்க? அதை பராமரிப்பாங்க. அப்படிதானே? இப்ப நீங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா சரி, அந்த நம்ம ஊர்ல நம்ம பார்க்கும்போது அரிசி விளைவிக்கிறோம், அந்த மாதிரி காரியங்களை விளைவிக்கிறோம் இல்ல, நம்ம ஊர்ல அதுதான் விளையும். ஆனா அங்க இஸ்ரேல் தேசத்துல பார்க்கும்போது திராட்சை நிறைய விளையும். அவங்க என்ன பண்ணுவாங்க? திராட்சை தோட்டத்தை பெரிய பணக்காரவங்க ஒரு நிலத்தை வாங்கி நிலத்தை பண்படுத்தி திராட்சை தோட்டத்தை நடுவதற்கு காரியங்களை செய்வாங்க. அந்த உவமையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் திராட்சை தோட்ட உவமையை சொல்றாரு தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க. நாம எந்த ஊர்ல வாழ்றோமோ அந்த ஊர்ல எதை நடைமுறையாக பயிரிடுறாங்களோ அதை ஊமையாக சொன்னாதான் ஜனங்களுக்கு புரியும். அவங்க அரிசி எல்லாம் அவங்க ஊர்ல விளையாது. அதனால அரிசி விளைவு பத்தி எல்லாம் ஊமையாக சொல்ல முடியாது. அவங்க ஊர்ல எது அதிகமா விளைகிறது? திராட்சை விளைகிறது. இந்த திராட்சை தோட்டத்தை வைத்து அவர் ஊமையாக சில காரியத்தை விளக்க விரும்புகிறாரு. அதனால திராட்சை தோட்டத்தை பராமரிக்க வேண்டும். எப்படி பராமரிப்பது? அதோட தேவைகள் என்ன? திராட்சை தோட்டம் ஒருத்தன் அந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் என்ன எல்லாம் செய்யணும் அப்படி என்பதை 2 வசனங்கள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றாரு? நான் இப்படி எல்லாம் செய்துட்டேன், நீங்க எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எத்தனை வசனம்? 3-4 வசனங்களை. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கூட நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் அந்த திராட்சை தோட்டத்தை அழிக்க போறேன் அப்படின்னு 5-6 வசனத்திலையும், அப்புறம் அந்த திராட்சை தோட்டம் யார் என்பதை 7வது வசனத்தில் சொல்கிறார். The structure is divided into 4 parts. The care of the vineyard, chapter 5, 1-2 verses, the request of a decision 3 and 4 verses, the decision to destroy the vineyard 5-6 verse, identification of the vineyard the 7th verse. இப்போ நம்ம கடந்து போகலாம். வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்ககிட்ட பைபிள் இருந்தா கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். திராட்சை தோட்டத்தின் பராமரிப்பு. இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை கொடுத்தும் என் நேசருக்கு என்று ஒரு பாட்டை பாடுவேன். நான் ஏன் பாடல்னு சொன்னேன், அவரே சொல்றாரு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கிறாரு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு சொல்றாரு. எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சுப்பா, அதை அவர் வேலி அடைத்து, என்னன்னு நான் என்ன சொன்னேன், ஒரு திராட்சை தோட்டை உருவாக்க வேண்டும், என்ன செய்யணும்? முதலாவது வேலி அடைக்கணும். நீங்க கேட்கலாம், வேலி ஏன் அடைக்கணும் அப்படின்னு. இப்போ திராட்சை பழம் அப்படியே வரும் போதுன்னா அப்ப இந்த ஆடு மாடு அது சாப்பிட்றதுக்கு உள்ள எடுத்து சாப்பிட்டுரும். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்ட். அதெல்லாம் என்ன பண்ணும்? மனுஷங்களும் உள்ள வந்துருவாங்க, தெரியாம அங்க திராட்சை தோட்டம் இருக்குன்னு தெரியாம மேல நடந்துருவாங்க. நடக்கும்போது அது உடஞ்சி போயிடும், எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அது நம்ம முதல்ல என்ன செய்யணும்? வேலி அடைக்க வேண்டும். அப்போ பாதுகாப்பு, அதில் உள்ள கற்களை முதல்ல வேலி அடைச்சிட்டார். வேலி அடைச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்துல இருக்க கல்லெல்லாம் பொறுக்குவாங்க. கல் நம்ம தெரியும், விவசாயம் பண்ணும்போது கல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை உழ முடியாது. அதனால கல்லெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். ஏன்னா கல் இருந்துச்சுன்னா செடி மேல வர முடியாது, கல் தடுக்கும். அப்போ கற்களை பொறிக்கணும். அப்புறம் என்ன சொல்லலாம்? அதில் கற்கள்லாம் பொறிக்கிற பிறகு அது நற்குல திராட்சை தெரிய அப்பதான் நடணும். அப்பதான் நற்குல திராட்சை செடி, அதாவது நல்ல குவாலிட்டியா எடுக்கணும்.
புரியுதுங்களா? அதாவது கசப்பான பழம் தர்றதோ அல்லது நல்ல பெருசா இல்லாம சின்ன சின்னதா பழம் தரதோ இல்லாம நல்ல குவாலிட்டி, தி பெஸ்ட் குவாலிட்டி அதை எடுத்து தான் அவங்க திராட்சை தோட்டத்தை நடுவாங்க. அது நடுவில் அப்புறம் நட்டுட்டாங்க. நட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? இப்ப திராட்சை தோட்டம் விளைஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த பழத்தை வச்சு என்ன பண்ணணும்? அந்த பழத்தை வச்சு நம்ம ரசத்தம், திராட்சை ரசம், ஜூஸ் பண்ணணும். நமக்கு இந்த காலத்துல ஜூஸ் பண்றதுக்கு மிக்சி எல்லாம் வச்சிருக்கிறோம், அநேக காரியங்கள் இருக்கு. அந்த காலத்துல பெரிய அநேக கிலோ கணக்கா இருக்கிற திராட்சை செடி எப்படி ஜூஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது நடுவிலே என்ன பண்ணாங்க, ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. கோபுரம் ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோபுரம் மேலா இருக்கும். நான் பார்த்துட்டு கோபுரம் மேலா இருக்கும், மேல தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஏன் பார்க்கும்போது அந்த பராமரிக்கிறார்ல அவர் அங்க தங்கிடுவார். ஏன்னா யாராவது வந்து அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி அவர் இன்னும் நைட்டுக்கெல்லாம் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? அதனால பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அங்க எப்போதுமே இருக்கணும். யோசிச்சு பாரு எவ்வளவு கஷ்டம்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு ஆலையை உண்டாக்குறாங்க. ஆலைன்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல பார்க்கும்போது ஒரு கல்லுல ஒரு பெரிய ஒரு ஆலை மாதிரி ஒரு குழியா ஒண்ணு பண்ணிடுவாங்க. அந்த குழியா இருக்கும் அந்த ஆலையில. பழம் பழுத்திருச்சுன்னா அதை போய் அறுத்து கொண்டு வந்து இந்த குழியா இருக்கிற அந்த கல்லால செஞ்சிருப்பாங்க. குழியா ஒரு பெரிய இருக்கும், அதுல போட்டுருவாங்க. போட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு சின்ன துவாரம் இருக்கும். இவங்க காலெல்லாம் கழுவிட்டு அது மேல நடப்பாங்க, அது மேல குதிப்பாங்க. அப்போ அதுல இருந்து ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் அப்படியாக அந்த அந்த அதுக்கு ஜூஸ் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும். அதுல கலெக்ட் ஆகி ஒரு பாத்திரத்துல சேர்ந்துரும். இப்படித்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, திராட்சை பழத்தை ஜூஸ் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்ன, ஆலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆலையை உண்டு பண்ணி அது இது எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணிட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, இந்த திராட்சை செடி நல்ல பழத்தை கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எல்லாம். ஆனா அது நல்ல திராட்சை பழம் தளிர் வந்து காத்திருந்தது, அதுவோ கசப்பான பழத்தை தந்தது. என்னடா இது, நான் நல்ல திராட்சை செடிதான் நட்டுனேன், நல்ல தண்ணி ஊத்தி உரம் ஊத்தி பாதுகாத்து இத்தனை செய்த, சாப்பிட்டு பார்த்தா அப்படி கசக்குதே. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கு, கசக்குது. ஆண்டவன் அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல ஒரு திராட்சை ஒரு 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 திராட்சை செடி மாதிரி நம்ம நட்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அப்படிதான் நட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொருவருக்கும் தேவையில்லாத காரியத்தெல்லாம் பொறுக்கி கல்லெல்லாம் பொறுக்கிட்டு நம்ம வேலி அடைச்சி. நமக்கு எத்தனையோ பேர் பாருங்க, உலகத்துல இப்ப எவ்வளவு பெரிய ட்ரமாயில் நடந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? பங்களாதேஷ்ல பார்க்கும்போது அந்த அம்மா ஆட்சி பண்ணிருந்துச்சு, அவங்க பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த பிரசிடென்ட் நாட்டை விட்டு ஹெலிகாப்டர்ல ஓடி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு பெரிய கலவரம், எல்லாரும் கடையை உடைக்கிறாங்க. கடையை உடைச்சி எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அப்ப யார் யார் வீடுமே கிடையாது. கிளர்ச்சியாளர்கள் ரோட்ல போய் அந்த வீடுக்கு கடைகளை உடைத்து அங்க இருக்கிற பொருளை எடுக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் கிட்ட இருக்கிற நாடு, அந்த அம்மா ஓடி ஹெலிகாப்டர்ல ஏறி இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் புகுந்துச்சு. நான் போக மாட்டேன், இங்க எனக்கு இடம் கொடுங்கன்னு கெஞ்சிட்டு நிக்குது. இது இந்தியால, சாரி இது பங்களாதேஷில். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல ஜெருசலேம்லயும் சரி, இஸ்ரேல்ல ஈரானுக்கும் பெரிய யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம இங்க இப்ப மெசேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், பெரிய யுத்தம் ரெடி ஆயிருக்கு, எப்ப வேணா அது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க எங்கேயுமே இந்த உலகத்துல. அப்ப அதே மாதிரி யூகேல லண்டன்ல சரி பார்க்கும்போது, யுனைடெட் கிங்டம்ல அங்கேயும் ஒரு கிளர்ச்சியா, ரோட்ல எல்லாம் நாடே தம்பிச்சு போய் எல்லாரும் கல்ல எடுத்து அடிச்சு ரோட்டை அடிச்சு எரிச்சு அங்க ஒரு கிளர்ச்சி. யோசிச்சு பாருங்க, நாடு உலகம் முழுதும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில கடந்து கொண்டு. ஏன்னா கர்த்தரோட வருகை மிக 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 சமீபம். ஆனா நம்மள ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு யோசிச்சு. நீங்க இந்தியால இருக்கீங்க, நான் சவுதியில இருக்கிறேன், சில இடத்துல துபாயில இருக்கிறோம், அபுதாபில இருக்கோம். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வேலி அடைத்திருக்கோங்க. நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவன் நமக்கு ரொம்ப ஆபத்து இருந்தாலும் ஆண்டவன் நம்மளை வேலி அடைத்திருக்கிறார். இந்தியாலையும் பாருங்க எவ்வளவு கிளர்ச்சி இருக்கு. ஆனா இந்தியால மக்கள் எதிராக வந்து அதை அழிக்கிற அளவுக்கு கடந்து போகவில்லை, ஆண்டவர் பாதுகாக்கிறார். இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு? நமக்கு நம்ம உலகத்துல ஜாலியா வாழ்ந்துகிட்டு இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படி அல்ல. நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியேதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட எதிர்பார்க்க. ஆனா என்ன கொடுக்குறாங்க அவங்க? ஒரே கசப்பா இருக்கு. என்ன கசப்பு அப்படின்னு சொல்ல அடுத்து என்ன சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு பேசுறாரு. அப்போ முடிவெடுக்க கோரிக்கை, ஏச 5:3 எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டுக்கும் நியாயம் தீருங்கப்பா. இப்ப வாங்க, ஏசையா தீர்க்கதரிசி கூப்பிடுற, இப்படி வாங்கப்பா மனுஷங்களா, நான் இது ஒரு கதையை சொன்னேன் இல்லையா ஒண்ணு, இப்ப எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க. என்ன தெரியுமா, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, எனக்கும் திராட்சை தோட்டத்துக்கு ஒரு நியாயம் செய்யுங்க. நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வழியை அதற்கு செய்வேன். ரெண்டு கேட்கிறாரு. என்கிட்ட ஏதாவது ஃபால்ட்டா? நான் ஏதாவது ஃபால்ட்டா சொல்லு, நான் ஏதாவது ஃபால்ட் பண்ணேனா? இல்ல. இதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, நல்ல திராட்சை பழத்தை தருமே நான் காத்திருக்க, கசப்பான தந்தது என்ன? அது ஏன் இப்படி ஒரு கசப்பான காரியத்தை குடுத்துச்சு?
என்ன சொல்லு, நான் என்ன ஃபால்ட் பண்ணேன், நான் என்ன அதுக்கு செய்யணும், கசப்பான காரியத்தை கொடுக்குச்சின்னு 2 கேள்வியே கேட்கிறாரு. புரியுதா? கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, திராட்சை தோட்டத்துக்கு அழிக்க நான் கேட்டுட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கேட்க கேள்விக்கு பதில் இங்க எழுதவில்லை. ஆனா உண்மையான பதில் என்ன? யார் மிஸ்டேக்கு? அந்த திராட்சை தோட்டம் பராமரிக்கிறவரை திராட்சை தோட்டம் யார் மிஸ்டேக் பண்ணுது? திராட்சை தோட்டம் தான் மிஸ்டேக் பண்ணிடுச்சு. திராட்சை தோட்டக்காரர்கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. பதில் அதுதான், ஆனா பதில் எழுதப்படவில்லை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போது என் திராட்சை தோட்டத்தை செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன். ஃபர்ஸ்ட் வேலையை அடைச்சு தானே உன்னை பாதுகாத்ததா தானே நீ இப்படி இருக்க. வேலையை எடுத்துட்டு போன யார் வேணா உள்ள வந்து உன்னை என்ன வேணா செய்வாங்க. அது மேய்ந்து போடும், அது மேய்ந்து போடப்படும். யார் ஆடு மாடு வந்து அதுல சாப்பிட்டுரும். அது அடைப்பை தகர்த்துவேன், அது மிதியுண்டு போகும். மேய்ந்து போ யார் யார் மிதி யார் சாப்பிடுவாங்க? ஆடு மாடு சாப்பிடும். யார் மிதிப்பாங்க? மனுஷங்க வந்து அது மேல ஏறி மிதிப்பாங்க. அதை பாழாக்கி விடுவேன். அதுக்கப்புறம் அது கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைப்பிக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். எதையெல்லாம் செய்திருக்காங்க பாருங்க. பாதுகாப்பு என்ன? கிளை நறுக்கிறது. கிளை நறுக்கிறது உங்களுக்கு திராட்சை தொடி நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சில இடத்துல கட்டை மாதிரி பெருசா வளர்ந்துரும். அந்த கட்டையை உடனே வெட்டணும். வெட்டலைன்னா அந்த கட்டையில வியாதி வந்துடும். அதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி முழு செடியும் அழிச்சிடும். அதனால அந்த கட்டை வந்து அதுல வந்து கனியை வராத கட்டை மட்டும் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை உடனே அறுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கனி தர்றதை என்ன செய்ய வேண்டும்? முச்செடிகளும் களை கொத்தி எடுக்கப்படாமல் அது கிளை நறுக்கப்படாமலும் அதை களை கொத்தி எடுக்கப்படாமல் போட்டுச்சுன்னா முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதுல பெரிய பெரிய கிளைகள் வரும். ஆனா அதுல திராட்சை பழமே வராது, முள்ளுகள் வரும். அப்புறம் என்ன செய்ய? மழை பெய்யாதபடி மேகங்கள் கட்டல. மழை தண்ணி இருந்தால் தானே, தண்ணியும் இல்லை. அப்படி நான் செய்ய போறேன் என்றால் திராட்சை தோட்டத்தை அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா சொல்றாங்க, யார் தெரியுமா அந்த திராட்சை தோட்டம் அப்படி? ஏசாயா 5:7 சொல்றாரு, சேனைகள் கத்துற திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே நீங்க தான்ப்பா அப்படிங்கிறார். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியா, யார் அது இப்படிதான் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தப்பாச்சே அப்படின்னு கேட்கும்போது, நீதான்ப்பா அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தா இதோ கொடுமை, நீதி காக்கிறதா இதோ முறைகேடு. நீங்க தான் இது காரணம். இது எது உங்களுக்கு ஞாபகப்படுத்துது பாருங்க. அப்படியாவது தாவீது பெத்சாபேலோட பெரிய ராஜா, அவன் வந்து நிறைய மறுமனை ஆட்டுகளும் மனைவிகளும் எக்கச்சக்கமா இருக்காங்க அவனுடைய உடல் தேவையை சந்திக்க. அப்படி இருந்தா கூட எதிரில் இருக்கிற அந்த பச்சேபாலை ஒரே ஒரு அவங்க புருஷனுக்கு ஒரே ஒரு மனைவி தான். அந்த புருஷன் அவருடைய மனைவியாக பச்சேபாலை கொண்டு வந்து விபச்சாரம் பண்ணி அந்த அவனை அந்த கணவரை கொன்று அதுக்கப்புறம் அவளை திருமணம் செய்துக்கிட்டு இப்படி இருக்கிறான். ரைட்டுங்களா? 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கூட யாருக்கும் தெரியல, நம்ம மறைச்சு வச்சுக்கலாம்னு ஆண்டவர்கிட்ட சொல்லாம இருக்கிறான். அப்போதான் நாத்தான் வேல் போய் சொல்றாரு, ஏன்பா நான் உங்ககிட்ட ஒரு உவமையை சொல்லணும். என்னன்னா சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு பணக்காரன் இருந்தா, அவன்கிட்ட நிறைய ஆடு மாடு சூப்பரா இருக்கு. எதிர் வீட்டுல ஒரு எரிய ஏழை இருந்தா, அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடுதான் இருந்துச்சு. அந்த ஆடு அவங்க கூட சாப்பாட்டு அது தட்டோட அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, அன்பா இருந்துச்சு. இந்த பெரிய பணக்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்ககிட்ட இருக்க ஆடு மாடெல்லாம் வெட்டாம மேன்னு கடந்த அந்த ஆட்டை கொடுத்து வெட்டி சாப்பிட்டான். அப்படியா, யார் அப்படி செய்தது? அவனுக்கு நான் பெரிய தண்டனை கொடுப்பேன் என்று தாவீது சொல்லும்போது, நீதான் பாது, நீதான் அப்படி சொன்ன மாதிரிதான் இது சொல்ல வர. நீதான், எல்லாம் நீங்க தான், இப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல வருகிறாரு. அது அப்புறம் என்ன சொல்றாங்க, இதுதான் வந்து என்ன சொல்லு நமக்கு காலகட்டத்துல இந்த 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 அதிகாரத்தை கொடுத்து நம்ம படிச்ச காரியங்கள், வரலாற்று அமைப்பு இது கொடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்ல சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி எப்போ எழுதினார் என்று சொல்லி பார்த்தேன்னு சொல்லி பார்க்கும்போது உசியா ராஜா காலகட்டத்திலையும் யோதாம் அவனுடைய மகன் யோதாம் காலகட்டத்திலும் இந்த 5 அதிகாரம் எழுதியது. அந்த காலகட்டத்தில் ஜனங்க ரொம்ப பணக்காரனா இருந்தாங்க, பெருமை மிகுந்தவனாக இருந்தாங்க, நியாயத்தை செய்யாம இருந்தாங்க, ஏழைகளை ஒடுக்கினாங்க. பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகி அநேக வீடுகளை கட்டிக்கிட்டே இருந்தான். ஏழைகளுக்கு நியாயம் செய்யாம ஆடம்பரமா வாழ்ந்தாங்க, லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்ப இருந்தது? அந்த ராஜ காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த வரலாற்று அமைப்பை கொடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஏசாயா 5 தேவன் தம்முடைய திராட்சை தோட்டத்தை வளப்படுத்தி ஒரு காலத்தை விவரிக்கிறது. ஏசாயா 5 ஒரு திராட்சை தோட்டத்தை. ஆனால் திராட்சை தோட்டம் பயனற்ற கனிகளை விளைவித்தது. நல்ல கனியை கொடுக்க, இட் டஸ் நாட் பிரிங் குட் ஃப்ரூட். ரத்தம் சிந்தலும் அடக்குமுறையும் என்னென்ன இருந்துச்சு அங்க? குற்றமில்லாத இன்னசென்ட் பிளட் அண்ட் they subdue the people. அவங்க கொடுத்த ரத்தம் சிந்தலும் அடக்குமுறை இருந்தது. ஏசாயா 5:7. அதுக்கப்புறம் என்ன இருந்தது? செல்வந்தர்கள் செழிப்பு பணமாக்கப்பட்டிருந்தது. செல்வந்தர்கள் எப்படி செழிப்பா இருக்கிறாங்க? பல வீடுகள் கட்டுறாங்க. they are building so many houses after houses after houses. rich people. நம்ம இந்தியா நம்ம சொன்னோம், நம்ம பார்த்தோம், சில பணக்காரன் ஆயிட்டே இருக்காங்க, ஏழைகள் ஏழை ஆயிட்டே இருக்காங்க. இந்தியாவோட நிலைமை இப்படிதான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு பங்களாதேஷ்ல ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு.
இப்ப யூகேல உள்ள கிளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிளர்ச்சி நம்முடைய இந்தியாவில ஏற்படுறதுக்கு கொஞ்ச நாள் கூட ஆகாது. ஏன்னா ஒரு அதாவது ஒரு எக்கானமிக்கலி எப்போ வந்து அந்த ஒரு அன்ரெஸ்ட் இருக்கிறதோ, எக்கனாமிக்கலி ஒரு சமநிலை இல்லாம பொருளாதாரத்துல சமநிலை காணப்படாத ஒரு தேசம் இப்படியே போச்சுன்னா, அந்த சமநிலை இல்லாதனால பணக்காரன் பணக்காரிட்டே போகுது, ஏழைகள் ஏழை ஆகிட்டே போகுது. இந்த ஏழைகள் ஒரு சரியாக கிளர்ச்சி எழும் பொழுது அந்த கூட்டம் 90% ஆஃப் பீப்புள் வந்து நடுத்தர வர்க்கத்தையும் ஏழையும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒரு 10% பீப்புள் பணக்கார ஆகிட்டே போறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பீங்க? அதுதான் இங்க பங்களாதேஷ்ல நடந்தது. அங்க அங்க பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடக்குமுறை செய்தார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அடக்குமுறை செய்தார்கள்? அவங்க வந்து கோட்டா சிஸ்டம் என்று சொல்லி இவ்வளவு பேருக்கு இவ்வளவுதான் மிச்சது தான் உங்களுக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸா அவங்களுக்கு வாழ்க்கை ஆதாரமே இல்லை, படிக்கவும் முடியாது, வேலைக்கும் போக முடியாது, அப்படி அடக்குமுறை செய்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டாங்க. இதே அடக்குமுறை நம்ம இந்தியாவில் பார்க்கிறோம். நீட் எக்ஸாம் சொல்லி அதுல பார்க்கும்போது ஒரே தில்லு முள்ளுகளும் அந்த வருங்கால சந்ததிகள் மேலே எழாத படிக்கு அவர்களை ஒடுக்க 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 அப்படியே அவங்க கிளர்ச்சியை எழும்பிடுவாங்க. அதுதான் அங்க நடச்சது. பல வீடுகள் கட்டுறாங்க, ஆடம்பரமாக விருந்துகள் கொண்டாடுறாங்க, தண்ணி அடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, பெரிய திருமணத்துக்கு போறது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, டான்ஸ் ஆடுறது. இது யாரு? கொஞ்சம் ஜனம். மற்ற ஜனக்கு சாப்பாடே கிடையாது. லஞ்சம் கொடுத்து அடக்குமுறை செய்வது, இது எத்தனையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே நம்முடைய இந்திய தேசத்துல காணப்படுகிறது. இந்த எல்லா அக்கிரமங்களும் இந்த அவலட்சணங்களும் இஸ்ரேல் தேசத்துல காணப்பட்டுச்சு. தற்போது இந்திய தேசத்துல கொஞ்சம் கூட அது மாறாத இருக்கிறது. இதுதான் வரலாற்று அமைப்பு. இந்த வரலாற்று அமைப்பு நம்ம நாட்டுல கூட இப்போது நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது உசியா ராஜா காலகட்டத்துல இது நடந்தது. புரியுதுங்களா? அடுத்தது என்ன செய்றாங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாங்க? தியாலஜிக்கல் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி மெசேஜ். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த அந்த பகுதியை, அந்த மெசேஜை நாம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? எந்த காலகட்டத்தில் எழுதினாரு, மக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, இதில் மூலமாக நான் தேவனை பற்றி என்ன அறிஞ்சு கொள்கிறேன்? டெவலப் தி தியாலஜிக்கல் பிரின்சிபல். இறையியல் கொள்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம எப்போதும் நீங்க ஒரு எந்த நீங்க போர்ஷனை பைபிள்ல வாசிச்சாலும் இப்படிதான் நீங்க பண்ண வேண்டும், படிக்க வேண்டும். எப்படி படிக்கணும்? to whom it was written, யாருக்கு எழுதப்பட்டது? ஓகே, வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ், அபவுட் காட். இதுல தேவனை பற்றி நான் என்ன தெரிந்து கொள்கிறேன், தட் இஸ் கால்ட் தியாலஜி. வேற ஒன்றும் பெருசா இல்ல. தேவனை பற்றி எல்லா காரியம் அதுல இருக்கும். இப்ப இன்றைக்கு இந்த போர்ஷன்ல ஏசாயா 5 அதிகாரம் 1 நான் தேவனை பற்றி என்ன தெரிந்து கொள்கிறேன். முதலாவது, தேவன் தம்முடைய விசேஷித்திர ஜாதி தோட்டம் மீது தம்முடைய அன்பை ஊற்றினார். இதுதான் தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் தன் அன்பை ஊற்றுகிறார். அன்பை ஊற்றி அது எல்லாமே செய்யறோம். நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு திராட்சை ஒரு இப்பதான் நாத்து நடுற மாதிரி நம்ம பிள்ளைங்க வச்சுங்க. நம்ம பிள்ளைங்களை இப்பதான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளையை பெக்கிறோம். அந்த பிள்ளை மேல எவ்வளவு அன்பை ஊற்றி நாம வளர்ப்போம். அதுதான் திராட்சை தோட்டம். நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க, எல்லாமே அது அன்பை ஊட்டுன கடைசியில வளர்ந்து வரும்போது ஒரு ஏதாவது எவ்வளவு எவ்வளவு மோசமாக இருக்கிற ஒரு பிள்ளையாக அது எழும்பி வரும்போது பெற்றோருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு குடும்பத்துல ஒரு பையனோ பொண்ணு தானே சரியில்லை, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் என்று. ஒரு குழந்தை அந்த குடும்பத்துல சரியில்லை என்றால் அந்த குடும்பத்துக்கு முதலாவது பாதிப்பு, அதுக்கப்புறம் அவர்களை சுற்றி இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு பாதிப்பு, அதுக்கப்புறம் அது நாட்டுக்கே பாதிப்பு. அதான் நம்ம நினைக்கிறோம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் தான் சொல்லி. தனிப்பட்ட மனுஷன் நீங்க எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூகேல இப்ப என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு கிளர்ச்சி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 சின்ன சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களை வச்சு அந்த அம்மா ஒரு சம்மர் கிளாஸ் நடத்துது. அங்க டான்ஸ் ஆடுது, யோகா எல்லாம் கத்து கொடுக்குறாங்க. அப்போ 17 வயசு பையன் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சின்ன சின்ன பசங்களை கத்தியால கொன்று விட்டான். குத்தி 3 பசங்க அந்த ஸ்பாட்ல 4 5 வயசு பொம்பளை பிள்ளைங்க, அதுல ஒரு இந்தியன் குழந்தை கூட இருக்கு, அடிச்சு கொலை பண்ணிட்டான். அப்போ தடுக்க போனவங்க எல்லாரையும் குத்திட்டு அவங்க 10 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதனால அந்த கிளர்ச்சி எழும்பியது. யோசிச்சு பாருங்க. ஒரு தனிப்பட்ட குழந்தை அவன் துன்மார்க்கமா இருக்கிறான், அவன் செய்த காரியம் அது எப்படி பரவி இப்ப நாடு ஃபுல்லா, யூகே ஃபுல்லா எரிந்து கொண்டிருக்கு. அதனால இந்த இந்த காரியத்துல நம்ம மிக மிக முக்கியமா இருக்கணும். பசங்களுக்கு காசு சேர்க்கிறோம், பணம் சேர்க்கிறோம், பெரிய படிப்பு கொடுக்கிறோம், அது எல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா, குணாதிசயத்திலும் சிந்தனையிலும் செயலிலும் நடத்தையிலும் எப்படி இருக்கிறாங்க அப்படி என்பது மிக முக்கியம். அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. ஒரு தனிப்பட்ட ஒரு பையன், அந்த பையனை ஐடென்டிட்டியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 17 வயசு கீழே இருக்கிற குழந்தை அது, அதனால ஐடென்டிட்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, தே ஆர் இமிகிரண்ட்.
அந்த யூகே நாட்டுல அவங்க குடியுரிமை பெற்றிருந்தா கூட அவங்க அந்த யூகே நாட்டு மக்கள் எல்லாம் அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து குடிபெயர்ந்த பிறந்த பிள்ளை. அதனால இமிகிரன்ஸ் எல்லாரையும் அடிக்கிறாங்க. இப்ப இமிகிரன்ஸ் சொல்லும் போது இந்தியன்ஸ் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களும் அடி வாங்குவாங்க. என்ன நடக்கும் தெரியாது. இப்போ பயங்கரமான பிரச்சனை போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப யூகேல இருக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்க போயிருக்கிறாங்க, நம்ம இந்தியால இருந்து குடும்பமா இருக்காங்க. அப்ப அவங்க நிலைமை எல்லாம் ரொம்ப கஷ்டம். திடீர்னு வெளில போறாங்க, பால் வாங்க, பொருள் வாங்க, யார் வேணா இப்ப அவங்களை அடிக்கலாம். அதான் ஏன் ஒரு ஒரு பையன் செய்த ஒரு காரியம் இதுதான் முக்கியம். அவர் திராட்சை தோட்டத்தில் ஒவ்வொரு நபரும் கடவுளின் கிருபையினால் சிறப்பாக உருவாக்கப்பட்டு நடப்பட்டு தொடர்ந்து பராமரிக்கப்பட்டார்கள். நீங்கள் நானும் அப்படிதான் ஒவ்வொரு நபரும் பராமரிக்கப்படுகிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை தங்கள் வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுக்க பொறுமையுடன் காத்திருக்கு. ஆண்டவர் உடனே கனி. இப்ப கனி என்பது ஆல்வேஸ் ஃப்ரூட் இஸ் a லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ட்ரீ. இப்போ ஒரு 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 விதையை விதைச்ச உடனே கனி வராது. விதையை விதைச்ச உடனே அந்த விதை மடியும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அந்த விதை செத்தால ஒழிய கனிகளை தராது, இல்லையா, பலனை தராது. 1 30 30 60 60 100 பலன் சாகணும். செத்து போய் அந்த மரம்ல செடி வருது, மெல்லமா ரூட் விடும், மெல்லமா மேல வரும், வளரும், ஷூட் வரும், அப்புறம் இலை வரும், அதுக்கப்புறம் பிரான்ச் வரும், அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அதை பராமரித்த பொழுது இறுதியாகத்தான் கனியை கொடுக்கும். அதனால கிட்டத்தட்ட இந்த திராட்சை தோட்டிக்கு கனி வர்றதுக்கு நீங்க 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவு கஷ்டம் அந்த திராட்சை கனி வரத்துக்கு. அதான் ஆண்டவர் வெயிட் பண்றார். நமக்கு நிறைய தருணம் கொடுப்பாரு, நமக்கு பெரிய போதிப்பாரு, வசனத்தை அனுப்புவார், எல்லாத்தையும் செய்து எப்படியாவது இந்த பிள்ளைகள் நல்ல கனியை கொடுக்க மாட்டாருன்னு பொறுமையோடு ஆண்டவர் காத்திருப்பார். அவருடைய தரத்தின் படி அவர் எல்லா பழங்களையும் கெட்டதோ அல்ல நல்லதோ என்று கருதுகிறார். அப்ப என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்ம ஸ்டாண்டர்டு வேற, தேவனுடைய ஸ்டாண்டர்டு வேற. நல்ல பாருங்க, தராசுல நம்ம அளப்போம் இல்லையா, ஏதாவது பொருளை தராசுல அளப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு தராசு இருக்கு, ஸ்டாண்டர்ட். அதன் படியாக இந்த கனி எல்லாம் வந்துடும். கடைசியா எப்படி கனி வரும், ஒரு மரம் நட்டா கனி வரும். கனி வந்த பிறகு அதை அவர் டெஸ்ட் பண்ணுவார். எந்த ஸ்டாண்டர்ட்ல, நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை நல்லா வந்துச்சுன்னா, நல்லா சம்பாதிக்குது, நல்ல வேலைக்கு போயிடுச்சு, நல்ல இடத்துல இருக்கு, அது சூப்பர் கனின்னு நம்மோட தராசு. அந்த ஆண்டவரோட தராசு என்ன, அந்த பிள்ளையோட நடக்கை எப்படி இருக்குது, சிந்தனை எப்படி இருக்கிறது, அது எந்த அளவுக்கு தேவன் கிட்ட இருக்கு, அது எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது, அந்த எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அப்படிதான் அவர் நிறுத்துப்பார். நம்ம நிறுத்துறது வேற, ஆண்டவர் நிறுத்துறது வேற. புரியுதுங்களா? அவருடைய தரத்தின்படியாக அவர் அளப்பாரு. அநீதி உள்ளிடத்தும் தெய்வீக கனிகளை கொடுக்க தவறுகள் இருந்தும் கடவுள் பாதுகாப்பையும் கவனிப்பையும் விலக்கி விடுவார். என் டைம் மேக்சிமம் வெயிட் பண்ணாரு. இப்ப என்ன பண்ணுவாரு, கசப்பான தர்றாங்க, அநீதியா இருக்காங்க, தேவன் நினைக்கிற கனியை கொடுக்காதவங்கிட்ட இருந்து பாதுகாப்பையும் எல்லாத்தையும் கவனிப்பு எல்லாத்தையும் எடுத்துருவாரு. அநீதியின் மூலம் மற்றவர்களை மோசமாக நடத்தும் சலுகை பெற்ற மக்கள் மீது கடவுள் குறிப்பாக கடுமை, யார் மேல ரொம்ப கடுமையா இருக்காருன்னா, நல்ல சலுகை அவங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு வைங்க, ஒரு பெரிய பதவியில இருக்கிறாங்க, இல்ல ஒரு பெரிய நாட்டை ஆள்றாங்க, இல்ல ஒரு சபைக்கு தலைவராக பாஸ்டரா இருக்கிறாங்க, ஒரு சபையில நல்ல ஒரு பொறுப்புல ஆண்டவர் கொடுத்து இவ்வளவு ஜனங்களை ஆத்துமாக்களை கொடுத்து நீ இந்த ஜனத்தை நடத்துப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்க துஷ்பிரயோகப்படுத்தினால் ஆண்டவர் ரொம்ப கோபம். அதனால நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுக்கிறாரோ, God will ask our action in our responsibility. நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். புரியுதுங்களா? அது அந்த கணக்கின்படியாக நம்ம நடந்து கொள்கிறோமா அப்படி என்பதை பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதைத்தான் நம்ம இந்த தேவனுடைய தியாலஜியை பத்தி இதுல படிச்சோம். இறையியல் என்னன்னு அர்த்தம், டுடே இந்த போர்ஷன்ல தேவனை பற்றி நாம தெரிந்து கொண்டோம். அடுத்தது என்ன சொன்னார், தியாலஜிக்கல். அடுத்தது என்ன படிச்சு கொள்ளுவான்னு பாருங்க, ஒப்புமை. ஃபைண்ட் தி அனாலஜி, தேர்ட் ஸ்டெப், தட் இஸ் ஹவு டு கெட் தி அப்ளிகேஷன். இப்ப இந்த அனாலஜின்னு நம்ம வரும் பொழுது இயேசு கிறிஸ்து இதே உமையை, ஜீசஸ் ஹஸ் யூஸ்ட் திஸ் analogy, this comparison, this parable 3 times in his message. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலும் தான் கொடுத்த செய்திகளும் 3 முறை இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி பேசுகிறாரு. முதலாவது யோவான் 15 அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதுல என்ன பேசுறாரு, நிலைத்திருப்பது, அபைடிங் அப்படி என்பதை காரியத்தை கொடுத்து பேசுறாரு. அப்போ என்ன பண்றாரு, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உவமையை அவர் எடுக்கிறாரு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15 அதிகாரத்துல 1 to 6 வசனங்களும் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
நான் நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். உவமைக்கு வராரு. அங்கேயும் உவமை என்ன படிச்சோம்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல யார் திராட்சை செடி? இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க தான். யூதா கோத்திரமே, நீங்க தான் திராட்சை செடி. நான் அதை பாதுகாத்தவர் யாரு? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய யெகோவா தேவன் அதை பாதுகாத்த. நான் உங்களுக்கு நல்ல கனியை கொடுப்பீங்கன்னு நான் வெயிட் பண்ண, நீங்க கசப்பான கனியை கொடுத்தீங்க. அது உவமை. அதே மாதிரி இங்க ஒரு உவமையை சொல்றாரு. நான் திராட்சை செடி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் என்பது தான் என்ன அர்த்தம்? திரியேக தேவன். புதிய ஏற்பாட்டுல ட்ரையோன் காட் அப்படி என்று சொல்வார்கள். அப்போ நான் சொல்றாரு, குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரரு. அப்போ திராட்சை செடிக்கும் அந்த தோட்டக்காரருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன பாருங்க. திராட்சை செடிக்கும் தோட்டக்காரருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ஒரு தோட்டக்காரன் ஒரு திராட்சை செடி எப்படி பராமரிக்கிறாரோ அப்படியாக பிதாவாகிய தேவன் திராட்சை செடியாக நம்மை பராமரிக்கிறார். அந்த மெய்யான திராட்சை செடி யாரு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. அப்போ செடி, அந்த செடியில இருந்து என்ன வரும்? என்னில் பிரான்ச்சஸ் வரும், கிளைகள் வரும். ரைட்டா? என்ன வரும்? கிளை. இப்ப கிளை யாரு? கிளைதான் விசுவாசிகளாகிய நாம. இப்ப உவமை வந்ததா? முதலாவது மெயின் பிரதானமான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அந்த திராட்சை செடி, அந்த 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 தோட்டத்துக்கு பராமரிக்கிறவர் பிதா, தோட்டக்காரர் பிதா, அதாவது யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன். ஆனா அந்த திராட்சை செடியில இருந்து என்ன வரும்? பிரான்ச்சஸ் வரும். திராட்சை செடியில இருந்து உங்களுக்கு திராட்சை பழம் வராது, கொடி வரும். கொடியில தான் திராட்சை பழம் வரும். அப்ப கொடி யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை அறிந்து கொண்ட விசுவாசிகள். ஏற்றுக்கொள்ளுங்க. என்னில் கனி கொடாது இருக்க கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். இப்ப கனி யார் கொடுக்கணும்? அவரும் நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்போது அதை சுத்தம் பண்ணுவார். எப்படி சுத்தம் பண்ணுவாரு பாருங்க. எப்படி சுத்தம் பண்ணுவானா? தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை சுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். சுத்தம் பண்ணுவார். இப்போ திராட்சை செடி, தோட்டக்காரர் சுத்தம் பண்ணுவார். இப்போ தேவனுக்குள்ள நிலைத்திருப்பது அப்படி என்ன அர்த்தம்? இப்ப ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவை எரிந்து போகும். அப்போ ஒரு கிளை அந்த மரத்தோடு நிலைத்திருந்தாதான் அது கனி கொடுக்கும். அந்த கிளையும் மரத்தை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஜீவ ஆதாரம் போகாததுனால அது கனி கொடுக்காது. கொஞ்சம் இலை வரும், அந்த இலை கூட உதிர்ந்து விடும். அப்படியாக நான் இயேசுவின் வார்த்தை நம்மிலும், நாம் இயேசுவிலும் நிலைத்திருந்தால் மாத்திரமே தேவன் விரும்புகிற ஸ்டாண்டர்ட் கனி கொடுக்க முடியும். அப்படி நம்ம அவரை விட்டு வெளியே வந்து விட்டால் நாம் கொடுக்கிற கனியே கொடுக்க மாட்டோம். அப்படி கனி வந்தா கூட அது கசப்பான கனியா இருக்கும். அப்படி கனி கொடுக்காதது என்ன செய்வாரு? ஆண்டவர் அக்னியிலே போட்டு எரித்து விடுவார். பிரயோஜனமே இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், கட்டை எல்லாம் மரம் எல்லாம் அடுப்புக்கு அத மாதிரி இந்த எரிய ஆரம்பிச்சோன்னா பக்குன்னு எல்லா பக்கமும் சேர்ந்து எரியும். ஆனா கட்டைன்னு வச்சு பாருங்களேன், முதல்ல இருந்து எரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா எரியும். நாம அதை ஃபியூவலா பயன்படுத்தலாம். ரைட்டா? ஆனா இந்த கெட்டு போன உதவாத இந்த கிளை இருக்கு இல்லையா, திராட்சை கிளை, அது எதுக்குமே பயன்படாது. அது வச்சு சமைக்க முடியாது, அது எரிச்சு ஏதாவது பண்ண முடியாது, அது எரிச்சு அழிக்கதான் செய்யணும். அப்படி அழிந்து போகுமா அப்படின்னு நிலைத்திருக்காதவர்கள். அப்போ எது நம்மளை சுத்தம் பண்ணும்? எப்படி நம்மளை ஆண்டவர் சுத்தம் பண்ணுவான்னு வேத வசனத்தை கொண்டு உங்க என்னை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படி சொல்லிருக்கிறது சொல்லி பார்க்கும் போது பிலிப்பியர் 2 தீமோத்தேயு 3:16-17 இப்படியாக சொல்லுகிறது. வேத வசனங்கள்லாம் தேவ ஆவினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தீரனவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவன் இருக்கும்படிக்கு அவை உபதேசத்திற்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படைப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. சோ வேத வார்த்தை 4 காரியங்கள் எனக்கும் உனக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுது? இதான் பண்ணது. அறிந்து அறியாமல 4 காரியங்கள் ஒவ்வொரு பைபிள் வேர்ஸ் பண்ணுது. முதலாவது, கிறிஸ்துவ சத்தியத்தை நமக்கு போதிக்குது. நம்ம கிறிஸ்துவம்னா என்ன, கிறிஸ்து என்பவர் யார், கிறிஸ்டியானிட்டினா என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை வேதத்தை கொண்டுதான் பதிக்க முடியும். சோ கிறிஸ்துவ சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. இட் இஸ் டீச்சிங் தி கிறிஸ்டியன் டாக்ட்ரின். The scripture is teaching the Christian doctrine. First teaching, போதிக்கிறது. இரண்டாவது போதிச்ச பிறகு பாவத்தை கண்டிப்பது. அதாவது after that what it will convince the sin what we are doing and condemn the sin what we are doing. நம்ம செய்த பாவத்தை கண்டிக்கும். நம்ம பாவம் தான் செய்தீங்க நம்ப வைக்கும். நான் பாவமே செய்யல, நீ பாவம் தான் செஞ்ச, இது பாவம் தான் அப்படின்னு நம்ப வைக்கும். புரியுதுங்க? அடுத்து என்னதுக்கு? கடிந்து கொள்ளுதுகள். உபதேசத்துக்கு அடுத்து கடிந்து கொள்ளு. அடுத்தது அப்படியே விட்டு விடாது.
புரியுதுங்களா? நீ தப்பு செஞ்சுட்டு அப்படி விட்டுறாது. தப்புல இருந்து எப்படி வெளியில வர்றது, நான் செய்த தவறான இடத்துல இருந்து நம்ம திருத்துவது, திருப்பி தூக்கி எடுக்கும். எப்படி சீ அதாவது சீர்திருத்தும். இதான் தப்பு, ஆனா இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்லி கொடுக்கும், திருத்துவது. அடுத்தது இப்படி அடுத்து என்ன செய்யும், திருத்துவ மட்டும் விட்டுறாம நம்மளே பயிற்சி அளிக்கும். எப்படி வெளியிலையும் உள்ளேயும் நம்ம ஆண்டவருக்காக எப்படி வாழணும், உள்ளார மனுஷத்திலும் வெளியிலும் எப்படி வாழணும்னு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ட்ரைனிங் படுத்துக்கிட்டே இருக்கும். இது நாலுமே தேவன் வார்த்தை நமக்கு செய்கிறது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்கணும், நாம் தேவனை நிலைத்திருந்தால் மாத்திரமே இந்த 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 4 ஸ்டெப்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இல்லைன்னா நடக்க முடியாது. நம்ம நல்ல கனிகளை கொடுக்க மாட்டோம். ரைட்டா? அப்போ அப்படியாக நான் தேவனுக்குள் நிலைத்திருந்தால் ஆண்டவனுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் கொடுப்பார். எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு. முதலாவது ஆசீர்வாதம், நீ தேவனுக்குள் நிலைத்திருந்தால், தேவனுடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் அவர்களும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், யோவான் 15:7 நீங்கள் கேட்டுக்கொள்ளுதல் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க என்னென்ன கேட்டாலும் செய்வார் அப்படின்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அப்பனா, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதும் அவருடைய வார்த்தை தன்னில் நிலைத்திருக்க அனுமதிப்பதும் அவருடைய வார்த்தையின் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்வதையும் ஜெபத்தின் மூலமாக அவருடைய தொடர்பு கொள்வதையும் குறிக்கிறது. இப்போ என்ன, உம்முடைய வார்த்தை என்னிலும் நான் உம்முடைய நிலைத்து என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க அதிகாரம், அதுதான் அதிகாரம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபித்தா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெப விண்ணப்பம் ஒரு திட்டமான தேவையுடன் தொடர்புடையதாக இருக்கும். தேவ வார்த்தை அடிப்படையில் இருக்கும். மேலும் இயேசு தாமே விரும்பும் ஒரு நோக்கத்திற்காக இருக்கு. அப்படி நம்ம ஆண்டவர் விரும்புற நோக்கத்துக்கு தான் நீங்க ஜெபிப்பீங்க. எப்போ வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால். விசுவாசிகள் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் திருப்திப்படுத்துவதற்காக இயேசு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார். எனக்கு இதெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருக்கு, இப்போ நான் இந்த சான்ஸ் அது எனக்கு கிடைச்சாகும். இப்போ திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த சான்ஸ் இருக்கு, இந்த வேலை கிடைக்க போகுது, இந்த வீடை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், இது இப்படி வருது, நான் விலைக்கு வாங்கி இது வாங்கி ஆகணும், எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா நடக்கும். ஆண்டவர் சித்தமா தான் நடக்கும். அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் சொல்லிட மாட்டாரு. எப்போ செய்வாரு? அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக கர்த்தருடைய சித்தத்தை நாடுகிறார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தை நான் நாடுறேன், அந்த முடிவு நிறைவேற உதவும் ஒவ்வொரு வேண்டுகோள்களையும் வழங்குவதற்காக இயேசு வாக்களிக்கிறார். ஆண்டவோட சித்தத்தை நான் செய்யறேன், சித்தத்தை செய்யறதுனால இந்த காரியம் நடந்தாதான் என்னால சித்தத்தை செய்ய முடியும். அதற்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவார். உன் இஷ்டத்துக்கு எனக்கு வர்ற சான்ஸ் இதான், எனக்கு வந்திருக்கு, ஒரு தருணம் வந்திருக்கு, இந்த தருணம் எனக்கு கிடைக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அப்போ ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்க கேட்டு அந்த முடிவு ஆண்டவர் சித்தத்தின் படியாக இருந்தார், அந்த முடிவு உங்களுக்கு நடப்பதற்கு ஏற்ப உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ரெண்டாவது என்ன செய்வாரு? ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பார். யோவான் 15:10, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன எல்லாமோ உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. முதலாவது, பிரதான மரத்திலே இருந்து தூண்டப்பட்ட கிளைகள் தற்காலிகமாக உற்பத்தி செய்ய, ஒரு பெரிய திராட்சை செடி அதுல இருந்து கிளையை வெட்டிட்டீங்கன்னா அது இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் வரும், வந்தா கூட அது விழுந்துடும். ஆனா அது கட்டாயமா கனி கொடுக்கவே கொடுக்காது. அதே மாதிரி விசுவாசிகளின் செயல்திறன், நம்ம செய்யற செயல் எல்லாம் கிறிஸ்துவிடமின் வாழ்க்கையின் நிலையான ஜீவ ஆதாரத்தை பொறுத்து இருக்கிறது. நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் எதை பொறுத்து இருக்கிறது? உங்க பலத்தை பொறுத்து இருக்குல்ல, தேவன் கிட்ட இருந்து நீங்க பெறுகிற அந்த ஜீவ ஆதாரத்தை பொறுத்து இருக்கிறது. அப்போதான் நீங்க ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். இறுதியாக புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது நமக்கு அவருக்குள் நிலைத்திருந்தால். 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிட்ட 2 இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருக்கிறவங்க கிட்ட 2 காரியம் நடக்கும். ஒண்ணு மறைஞ்சு போயிடும், ஒண்ணு உருவாகும். ஒண்ணு என்ன ஆகும்? மறைஞ்சு அழிஞ்சு போயிடும், ஒண்ணு உருவாகும். எது மறைஞ்சு போகும்? அதாவது பழையன ஒழிந்து போயிடும். பழசு எதுவா இருந்தாலும் மறைஞ்சு ஒழிஞ்சு அழிஞ்சு போயிடும், புதுசா நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும். சோ இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில், இந்த 3 காரியமும் இல்லாத பட்சத்தில் நாம என்ன பண்ண வேண்டும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதையே நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக கனியை கொடுத்தே தீர்வார்கள். கனி நிறைய கொஞ்சம் இருக்கலாம், இல்லது கம்மியா இருக்கலாம், ரைட்டா? அது பிரச்சனை இல்லை. ஆனா எப்படியாவது கனி வந்தே தீரும். அப்படி வராத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ரட்சிக்கவே படவில்லை என்பதுதான் உண்மை. அப்படியாக யார் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் 12 பேர்ல 11 பேர் தான் ரட்சிப்பு அடைந்தார்கள். 12வதாக இருந்த யூதாஸ் கரியோத்து ரட்சிக்கப்பே படவில்லை. அதனால்தான் பிசாசு அவனுக்குள்ள போச்சு. அதனால அவன் போய் பிரதான ஆசாரியர்கிட்ட இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு கணம் பேசினான். இயேசுவை முத்தத்தினால காட்டி கொடுத்தான். அதனால அவன் வயிறு சரிந்து தூக்கு மாட்டி அவன் மரித்து விட்டான். போயிடுச்சு.
இதுதான் இங்க சொல்றாங்க. இதான் இந்த இந்த வசனத்தை அங்கதான் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதனால நம்ம சபைக்கு போறோம், இப்படிலாம் இருக்கோம், அப்படிலாம் இருக்கிறோம், விசுவாசிகளோட தொடர்பு கொண்டிருக்கிறோம், அதனால நான் நிலைத்திருக்கேன்னு நீங்க ஒரு ஒரு பொய்யான மாயைக்குள்ள கடந்தாதீங்க. கடந்து போவது தவறு. நாம கனிகளை கொடுத்தாலே ஒழிய நம்ம அது நிலைத்திருக்கவில்லை என்று அறிகிறோம். அடுத்த இயேசு கிறிஸ்து 2வது இடத்துல பயன்படுத்தினாரு. மத்திய 7ஆம் அதிகாரத்திலும் இதே திராட்சை செடி கொடியை பயன்படுத்தி நாம் எந்த விதமான தேர்வை எடுக்க வேண்டும், சாய்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. மத்திய 7ஆம் அதிகாரம் 13, 14 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அது கண்டுபிடிக்கிறவர் சிலர். So there are 4 choices here, 2 gates, 2 path, um, two crowd of people, 2 destination, 2 வாசல், 2 வழி, 2 குழுக்கள், 2 டெஸ்டினேஷன், 2 முடிவுகள் அப்படின்னு 4 காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 காரியங்கள் நம்ம எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம்? கேட்டு போகிற வழியா அல்லது ஜீவனுக்கு போகிற வழியா? விசாலமான வாசல் விசாலமான வழியா அல்லது நெருக்கமான வழியா? அதே அநேகர் போற இடத்துல நீங்க போறீங்களா, இல்ல சிலர் எடுத்துக்கொண்ட இடத்துல நீங்க போறீங்களா? உங்களுடைய முடிவு எது இருக்கிறது? ஆண்டவருக்கு பிடித்தப்பட்டமான வாசலை போகும்போது நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. பிடிக்காத வாசல் வழியாக போகும்போது தேவனுக்கு விருப்பமுள்ள அழிவை கொடுக்கிறார். இது யாருக்கு உதாரணம்? திருப்பி யூதாஸ் கரியத்தை தான் இது உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 11 சீஷர்களை வைத்து ஆண்டவர் உலகத்திலே சுவிசேஷத்தை பரப்பி, இன்னைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவர்களாக இருக்கோம் என்றால் அந்த 11 சீஷர்களுடைய மிகப்பெரிய பணியா இருக்கிறது. அந்த 12வது சீஷன் ஆனவன் அவன் ஜீவனுக்கு போகிற வாசலை எடுக்காம கேட்டுக்கு போகிற வாசலை எடுத்தான். அவன் எல்லாரும் பெரிய விசாலமான வழியில போனா, பெரும் கூட்டத்தார் விரும்புகிற வழியில போனா, அதே மாதிரி கெட்டு அழிந்து போனான். நாம எப்படி எடுக்க போகிறோம் சாய்ஸ், டெஸ்டினேஷன் பரலோகத்திற்கு என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்து கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர் ஆட்டுத்தோலை போர்த்துக்கும் இடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர் பச்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகள்னாலே அவரை அறிவீர்கள். இப்பதான் இந்த கனிகள் வராரு. முச்செடிகள் பழங்களையும் முட்புண்டுகளும் அத்திப்பழத்தையும் பறிக்கிறார்களோ அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். இந்த இடத்துலதான் மத்திய 7ஆம் அதிகாரத்தை திருப்பி திராட்சை தோட்டத்தை பற்றி கொண்டு வருகிறார். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த கள்ள தீர்க்கதரிசி யார் என்பது முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். வேண்டாம், கள்ள தீர்க்கதரிசிக்கு தான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க? அப்ப கள்ள தீர்க்கதரிசின்னா யாரு அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதுக்கு 13, 14 வசனத்தை நம்ம தியானிச்சோம் அல்லவா? அதாவது என்ன அர்த்தம்? ஒரு ஒரு போதகனோ ஒரு செய்தியை கொடுக்கிற ஜனங்களோ வந்து ஜனங்க கிட்ட அவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லி, உலக பிரகாரமான மக்கள் எல்லா மத்த மக்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்திற்காகவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதற்காகவே சிலுவையில இயேசு மரித்தாரு. உங்க உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம் தான் இயேசு சிலுவையில மரித்தாரு. அதனால நீங்க உலக ஆசீர்வாதத்தை மேம்படுத்துங்க அப்படி என்று செய்தியை கொண்டு வந்து ஜனங்களை வழிவிலகி போக செய்கிற எல்லா போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் தான் என்று ஏசாயா என்று மத்திய 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 13, 14 வசனத்துல சொல்றாரு. அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது கேட்டுக்கு போகிற வழியை வழியை சொல்லிக் கொடுப்பாங்க, ஜீவனுக்கு போக ஒரு வழியை சொல்ல மாட்டாங்க. அதாவது விரிவான வாசல் வந்து வழி வந்து விசாலமா இருக்கிற வழியில கொண்டு போவாங்க, நெருக்கமான வழியில கொண்டு போக மாட்டாங்க. வாசல் வந்து விரிவா இருக்கிற வாசல் இல்லாம வாசல் வழியா கொண்டு போக இடுக்கமான வாசலை பத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அநேகர் அவங்கள சார்ந்து போய் அவங்க மெசேஜ் தான் கரெக்ட்னு அந்த சபைக்கு தான் போவாங்க. ஒரு சிலர் தான் உண்மையான செய்தியை கேட்க வருவார்கள். இதுதான் டிஃபரன்ஸ். அவர்கள் தான் இப்பொழுது அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மிக அதிகமா இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் செழிப்பு உபதேசம் தான். ஆண்டவன் நீ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டீங்கன்னா வியாதியே வராது, வியாதி வந்துச்சு நீ பாவம் பண்ணிருக்க அப்படி சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில மறுத்ததுக்கு காரணம் நம்ம பாவத்தின் வியாதியிலிருந்து கொண்டு வரதுக்கு தானே ஒழிய எல்லா வியாதியும் சுகப்படுத்துவதற்கு இல்லை. ஆண்டவர் கரெக்டா சுகப்படுத்த மாட்டாரு சொல்ல, அவரோட தருணத்தில் அவர் எப்படி வேணா சுகப்படுத்துவாரு, இல்ல அவரை கிருபையை கொடுத்து அந்த பலவீனத்துல நம்ம நடத்துவார், அது அவரோட சித்தம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மறுத்ததுக்கு காரணமே நம்ம உடம்பு சுகம் கொடுக்கத்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலுக்கு மறுத்ததுக்கு காரணமே நம்ம உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான், அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறுத்ததன் காரணம் என்ன? கெட்டு போனதை
தேவோட ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக நான் வந்தேன். அப்ப பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் வேண்டும், நல்லா இருக்கிறவங்களுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லை. இதுல பிணியாளி யாரு? கெட்டு போனவன் யாரு? பாவத்திலே விழுந்து அநியாயத்திலே அழிந்து அப்ப அக்னிக்குள்ள போய்கின்ற ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக வந்தார். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு தேவையை சந்திப்பாரு, சுகம் கொடுக்கணும் சுகம் கொடுப்பாரு, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, தங்குவதற்கு இடத்தை கொடுப்பாரு, வசதிகள் நிச்சயமா செய்வார். அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா அதுதான் எய்ம் இல்ல. அதுதான் எய்ம் என்று யாரெல்லாம் எந்த செய்தியெல்லாம் உபதேசிக்கப்படுகிறதோ அவை எல்லாரும் அந்த எல்லா போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்றார். அதனால நீங்க இன்டர்நெட்ல வருகிற செய்திகளை கேட்பதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சபையில உங்களுக்கு நோக்கி வருகிற செய்திகளை கேட்பதில் ஜாக்கிரதையா இருங்க. எந்த சபையிலும் எந்த இன்டர்நெட்ல வருகிற செய்திகளிலும் உலக ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்லி அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்றால் ஆத்தும ரட்சிப்பையோ ஆத்துமாவின் பாவ நிலையையோ பரிசுத்தத்தை கொடுத்தோ கனிகளை கொடுக்கும் என்பதை கொடுத்தோ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பதையோ இயேசு கிறிஸ்துவின் வருகையை கொடுத்தோ அந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்காமல் யாரெல்லாம் செய்தியை கொடுத்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசிகள். அப்படி என்று மத்திய 7 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படியாக நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். எதையான ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். 2 மரம் புரிஞ்சா. அடுத்தது 2 வீடு சொல்றாரு. நீ சொல்லிட்டு கடைசி 2 வீடு என்ன சொல்றாரு? நல்ல மரத்துல நல்ல கனி வரணும், என்ன செய்யணும்? ஆகியா நான் சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சோ வார்த்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க அநேக கனிகளை கொடுப்பீர்கள். பெருமலை சேர்ந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்ட என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையும் கேட்டு அதன்படி செய்கிறவன், கேட்டுட்டு இந்த காதுல விட்டு செய்கிறவர்கள் கண்மலையின் மேல் வீட்டை கட்டிருக்கார்கள். நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு அவன்படி செய்யாதிருக்கன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 2 வீடு. புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன். கண்மலையின் மேல் வீட்டை கட்டினான், மணல் மேல் வீட்டை கட்டினான். அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் செய்யாதவன். எல்லாமே கான்ட்ராஸ்ட். பெருமலை சுருந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்து போயிட்டு. அப்போ மழைன்னா என்ன, காற்றுன்னா என்ன, பெருமழைன்னா என்ன, பெருவெள்ளம்னா காற்று என்றால் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற ட்ரபிள்ஸ், பிரச்சனைகள், வேதனைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் இவை எல்லாமே அதுதான். இவையெல்லாம் நான் ஜெயிக்கணும்னா தேவனுடைய வசனம் நம்மளும் நாம் அவளும் நிலைத்திருந்து அவர் வார்த்தையின் பணி கேட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைகளை நாம் வீடும் நாமும் விழுந்து போகாம இருப்போம். இல்லை நிச்சயமாக நாம் விழுந்து போய் விடுவோம். இது எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து இந்த உவமைகள் எங்கிருந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட உவமையை கொண்டு வந்தார். நீங்க கேட்கலாம் ஏன் அப்படி என்று. ஏனென்றால் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த திராட்சை செடியினுடைய உவமையை அதற்குரிய காரியங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க நல்லா அறிந்திருந்தாங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதான் பேச முடியும். அப்படிதான் இந்த நாள் நம்ம கூட ஆண்டவர் பேசினார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். நீங்க எந்த விதமான சாய்ஸை எடுக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஒண்ணுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் தேவன் உங்களை பாதுகாக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அது அவனுடைய பாதுகாப்பை விலக்கி நாமளாகவே கேட்டின்குள்ளா கடந்து போய் காற்று அடித்து மழை பெருவெள்ளம் சொரிந்து நம்முடைய வீடு விழுந்து விழுந்து முழுமையாக அழிந்து போகும். யோசிச்சு பாருங்க. இது பார்க்கும்போது நம்ம இந்த கேரளால அந்த வயநாடுல நடந்த காரியம் ஏற்படுகிறது. பெருமல்லை சொரிந்து பெருவெள்ளம் அடித்து காற்று அடித்து வீட்டில் மேல் மோதி விழுந்து விழுந்து முதுமையா. அதெல்லாம் அவங்க பாவம் செய்தாங்க நான் சொல்ல வரல, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப எப்படி நடக்குது பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு நடந்து எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. வீடு இருந்த இடமே தெரியல. வீடு நான் ஓமையாக சொல்லுகிறேன். இது ஓமையா நீங்க யோசிங்க. இதெல்லாம் நான் இந்த வசனம் இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. உலகத்துல சுற்றும் முற்றி நடந்து கொண்டிருக்கிற அத்தனையுமே செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். எல்லாமே உலகத்துல இப்ப என்ன நடக்குது அத்தனையுமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் படி நம்ம நடக்கலன்னா வயநாட்டுல எப்படி நடந்தது அது உருவமா எடுத்துங்க. அவங்க நடந்த தப்பு செய்தாங்க சொல்ல வரல. உதாரணத்துக்கு அனாலஜி, அதாவது எக்ஸாம்பிளாகவும் ஒரு உருவமாக எடுத்துக்கொள்ளும். உருவகமாக நீங்க சிந்தித்து பாருங்கள். அந்த மக்களை செத்துட்டாங்க. நல்லவங்க தான், யாருமே கெட்டவங்க கிடையாது. நமக்கு தெரியாது, நம்ம யாரையும் நம்ம நியாயத்திற்கவில்லை. ஆனால் நம்ம அதை ஓமையாக ஏன் எடுத்துக்கொள்கிறோம்? அப்படி நாம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடக்கவில்லை என்றால் பிரச்சனை வரும் பொழுது ஒரு உருவகமாக இப்படி நாம மிகுந்த நிலை குலைந்து போய்விடும். அப்படி இல்லாதபடிக்கு கனிகளை கொடுப்போம். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.